வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான அறிவியல் வினாக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சுவாச மண்டலத்தை உருவாக்கும் பாகங்கள். 3 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இவை அனைத்தும் முக்கியமாக சுவாசத்துக்கு எந்த உறுப்பு முக்கியம் அப்படின்னு கூட கேட்கலாம். அது நுரையீரல். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சுவாச மண்டலத்தை உருவாக்கும் பாகங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுவாச மண்டலம் அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உண்டு. சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள் இது எல்லாம் சேர்ந்தாதான் அது சுவாச மண்டலம். இவை அனைத்துமே வரும். புகையில் அதிகமாக காணப்படும் நச்சு வாயு எது? ஏன்னா இந்த வாயு நம்ம நுரையீரலாம் பாதிக்கும். ஸோ புகையில் இது அதிகமாக இருக்குது. அந்த நச்சு வாயு எது? கார்பன் மோனாக்சைடு. ஸோ ஆக்சிஜன்லாம் நம்மளே ரெஸ்பிரேட் பண்ணக்கூடியது. அது நச்சு வாயுன்னு சொல்ல முடியாது. இப்போ கார்பன் மோனாக்சைடு தான் பார்த்தீங்கன்னா புகையில் அதிகமாக காணப்படக்கூடிய நச்சு வாயு. தோராயமாக நாம் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை சுவாசிக்கிறோம்? தோராயமாக ஆனால் இது புக்கிலே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னாலும் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பதினாறுலேருந்து 18 முறை சுவாசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு. தோராயமாக எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது. தொடர்ந்து எத்தனை நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கிறது? ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் நமக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா மூளை தன்னோட செயல்பாட்டை இழக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன. மூளையின் செயல்பாட்டு அலகு எது? நியூரான். மூளையின் செயல்பாட்டு அலகு நியூரான். இரத்தத்தை உந்தி தள்ளுவது எது? இதயம். இரத்தத்தை உந்தி தள்ளுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயம். இங்கே சிறுநீரகங்கள் வராது. நுரையீரல்கள்லாம் ரெஸ்பிரேட்டிவ் பார்ட்டு, எலும்புகள் அது கிடையாது. ஸோ இதயம் தான் கரெக்டு. மேட்ச் பண்ணுங்க அப்படியே. டைரெக்டாகவே ஆன்சர் இருக்குது. ரேயான் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரக்கூழ்லேருந்து தான். நைலான் நிலக்கரியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பாலியஸ்டர் பெட்ரோலிய பொருட்கள். அக்ரிலிக் இயற்கை வாயுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டேஷ் சர்க்கரைக்கு பதிலாக பல உணவுகளில் இனிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. சோளச்சாறு. சர்க்கரைக்கு பதிலாக பல உணவுகள் இனிப்பாக பயன்படுத்தப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோளச்சாறு தான். உலகின் 90% அரிசி எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆசியா. கீழ்கண்டவற்றுள் எது திடப்பொருள்? ஆப்பிள்.
இப்படி ரொம்ப சிம்பிளாவும் கேட்டிருக்காங்க. இது லோயர் லெவல் அப்படிங்கிறதுனால 5த் புக்ல இந்த கொஸ்டினே உண்டு. காற்றுலாம் வந்து வாயு, அப்புறம் நீர்லாம் வந்து உங்களுக்கு திரவம். சணல் இழைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன? தண்டு பகுதி. சணல் இழைகள் எதிலேருந்து பெறப்படுதுன்னா தண்டு பகுதி. காற்றாலைகளிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. டீசல் எரியும் போது வேதியாற்றல் டேஷ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. டீசல் எரியும் போது வேதியாற்றல் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஸோ அப்பதான் என்ஜின்க்கு வந்து நமக்கு அந்த கனெக்டிவிட்டி உண்டு. அப்பதான் என்ஜின் வந்து உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். ஸோ இங்க வந்து காற்று கிடையாது, சூரியன் கிடையாது. இதெல்லாம் சிம்பிளாவே சொல்லிடலாம். இந்த ஒலி வந்து சவுண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஸோ டீசல் எரியும்போது வேதியாற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் இப்போ டிஆர்பில குடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டைப் குடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த புக்ல உங்களுக்கு என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் 2012லேருந்து 2025 லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் வரைக்குமே கேட்கப்பட்ட பேப்பர் 2ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கோம் வித் ஆன்சர் கீயோட. அது கூடவே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸும் குடுத்துருக்கோம். அதுவுமே 2012லேருந்து 2015 வரைக்கும் நடந்த தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் வித் ஃபைனல் கீ ஆன்ஸரும் குடுத்துருக்கோம். தமிழ், சைக்காலஜி மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி படிங்க. அப்ப வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா, அதே போல தான் வரும். ஸோ ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்க இருக்கு பார்த்துக்கங்க. ஆற்றலின் அலகு. ஜூல். பின்வருவனவற்றில் கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் எது அல்லது எவை? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கங்க. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய பைகள் மற்றும் கலன்களை பயன்படுத்த வேண்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தவிர்த்து நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உபயோகிக்க வேண்டும். பள்ளிகளில் வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3மே உண்டு. அதாவது கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள். மீண்டும் பயன்படுத்தக்கூடியதா யூஸ் பண்ணா, ரொம்ப மறுசுழற்சி செய்யப்படக்கூடியதா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம கழிவுகள் அதிகமாகாம குறைக்க முடியும். அதிகமா ஆகாது கழிவுகள். அதுபோல ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இப்ப நம்ம டீ கப்ஸ்லாம் யூஸ் பண்ணா டக்குன்னு தூக்கி போடுறோம் இல்லையா? அதுபோல யூஸ் பண்ணாம, ரெகுலரா அந்த டம்ளர்ல டீ குடிக்கிறது அதுபோல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. பள்ளிகளில் வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து என்ன பண்ணலாம்? கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம். ஏன்னா வேஸ்டேஜ் ஆகாது ஃபுட். அப்ப அது அனிமல் வந்து ஃபுட்டா எடுத்துக்கும் இல்லையா? அப்படி குடுக்க சொல்றாங்க. ஒளி டேஷ் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. ஒளி சிதறல். மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம். பனிக்கட்டி உருகுதல். இது வந்து கண்டிப்பா மீளக்கூடிய மாற்றம் தான். இப்ப பனிக்கட்டி வந்து உருகுச்சு அப்படின்னா, திரும்ப கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். அந்த உருகுனதையே திரும்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஐஸ் கட்டி ஆயிடும். அப்ப அது மீளக்கூடிய மாற்றம். ஆனா, இப்ப காகிதத்த எரிச்சுட்டா அவ்வளோதான். அது சாம்பலா மாறிடும். பலூன் வெடிச்சா ஒன்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பால் தயிர் ஆயிடுச்சுன்னா, தயிர பாலாலாம் மாத்த முடியாது. அவ்வளோதான். அதெல்லாம் மீள முடியாத மாற்றத்திற்கு உதாரணம். அப்படி உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்கலாம். கீழ்க்கண்டவற்றில் எது உயிரியல் கழிவுகள் அல்ல? இதற்கான விடை வந்து மின்கலன்கள். அதாவது பேட்டரிஸ். இது வந்து உயிரியல் கழிவுகள் கிடையாது. மலர்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து உயிரியல் கழிவுகள். இது நம்ம வந்து அடுத்து உரமாவே மாறிடும். யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மின்கலன்கள் அப்படி கிடையாது. அது உயிரியல் கழிவுகள் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய பெரிய அ
கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ல இருக்கக்கூடிய பேட்டரிய திரும்ப அவங்க ரிட்டர்ன் தான் பண்ண சொல்லுவாங்க. அத வந்து நம்ம அப்படியே குப்பை தொட்டில போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க புது பேட்டரி கூட எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க அத சேஃபா டிஸ்கார்ட் பண்ணிப்பாங்க. அதனால மின்கலன்கள் தான் வந்து உயிரியல் கழிவுகள் கிடையாது. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதற்கான விடை லாஸ்ட் ஆப்ஷன் மின்சாரமணி. மின்சாரமணி வந்து ஒலி ஆற்றல் சவுண்டு. இந்த வந்து சவுண்டு. நீர் தேக்கத்தில் உள்ள நீர். நீர் தேக்கத்தில் உள்ள நீர் வந்து நிலையாற்றல். சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் வந்து வெப்ப ஆற்றல். காற்றாலை. காற்றாலையிலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? மின்னாற்றல். அதுதான் மின்னாற்றலா கொடுத்துருக்காங்க. டார்ச் விளக்கு. டார்ச் விளக்கு வந்து இந்த லைட்டு ஒளி ஆற்றல். பி வந்து லைட்டு. அடுத்தது மேட்ச் தான் மேட்ச் பண்ணுங்க. கயிறு. கயிறு வந்து ரேயான். மீன் பிடிப்பு வலைகள். அது எதனால மேக்கப் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைலான். பேண்ட் துணிகள் பாலிஸ்டர். பாலிஸ்டர் பேண்ட் துணியே வாங்குவாங்க. கம்பளி சட்டை வந்து அக்ரிலிக். அடுத்தது மேட்ச் தான். சோடியம் பென்சோயேட். பழங்கள் இந்த பழுக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது சோடியம் பென்சோயேட். சல்ஃபர் டை ஆக்சைடு எங்கே யூஸ் ஆகும்னா காய்ந்த பழங்கள். அடுத்து வினிகர். வினிகர் வந்து ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கதிர்வீச்சு பதனம் வெங்காயம். பின்வருவனவற்றில் உணவு பாதுகாப்பின் அவசியம் எது அல்லது எவை? உணவின் நிறம், சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் இருக்க உணவு பாதுகாப்போட அவசியம் பார்த்துட்ருக்கோம். உணவுப் பொருட்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்க, பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியினை தடுக்க இவை அனைத்தும். ஸோ இதற்கான விடை இவை அனைத்துமே. உணவுப் பொருள்களை கெட்டுப்போக செய்யும் உயிரிசார் காரணி எது? பாக்டீரியா. ஆக்சுவலாக வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் கெட்டு தான் போகும். ஈரப்பதம் ஹியூமிடிட்டி வந்து தேவையில்லாமல் இருந்தாலும் ஃபங்கஸ் வரும். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? உணவுப் பொருட்களை கெட்டு போக செய்யும் உயிரிசார் காரணின்னு சொல்கிறாங்க. அப்போ பயோ அந்த லிவிங் திங் எதுன்னு தான் கேட்குறாங்க. அது பாக்டீரியா. கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகின்றன? அரிசி. யூகரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது? நியூக்ளியஸ். கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஸ்பைரோகைரா வந்து ஒரு செல் உயிரினம் அல்ல. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கங்க. ஈஸ்ட், அமீபா, பாக்டீரியா இதெல்லாம் ஓகே. பட் ஸ்பைரோகைரா ஒரு செல் உயிரினம் அல்ல. நெருப்பு கோழியின் முட்டை 170 mm விட்டம் டேஷ் ஆன தனிசெல் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக ஒரே செல்லால் ஆன தனிசெல். நெருப்பு கோழியோட முட்டை இருக்கிறதுல பெருசு வந்து அதோடதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது வந்து 5 கேள்வியாகவே வரும். நான் மேட்ச்சில் அப்படியே கொடுத்துருக்கேன். பட் ஒன்று ஒரு கேள்வி. அதனால் தெளிவாக மேட்ச் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பார்த்துக்காங்க.
ஸோ இதற்கான விடை வந்து இ. அதாவது கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், அந்த உட்கரு. ஏன்னா அதில் தான் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன்ஸ் இதெல்லாம் மெயினாக டிஎன்ஏ இருக்கும். அதனால் வந்து கட்டுப்பாட்டு மையம் கண்ட்ரோலே அங்கே தான் இருக்கும், நியூக்ளியஸில் தான் இருக்கும். சேமிப்பு கிடங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்குமிழ்களில் தான் அது சேமித்து வைக்கும். உட்கரு வாயில் அப்படிங்கிறது உட்கருவோட உறை, அதுதான் உட்கரு வாயில். ஆற்றல் உற்பத்தியாளர் யார் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, ஏடிபி சிந்தசிஸ் எல்லாமே எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும் செல்லில். ஸோ அது வந்து எனர்ஜி சிந்தசைஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஆற்றல் உற்பத்தியாளர். செல்லின் வாயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சவ்வு. நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் எது? சைட்டோபிளாசம். நமது உடலில் காணப்படும் டேஷ் செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகின்றது. நரம்பு செல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல மிக நீளமான செல்லாக கருதப்படுது. மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது? இது பேசிக்னாலும் இது போல கேட்குறாங்க உங்களுக்கு. மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது? 206 எலும்புகளை கொண்டது தான் மனிதனோட எலும்பு மண்டலம். இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோக்கள் வந்து இப்போ நம்ம டெட்டுக்காக போட்டுட்ருக்கோம். அதாவது உங்களுக்கு தமிழ் கொடுத்துருக்கோம், அப்புறம் சைக்காலஜி, சயின்ஸு, சோஷியலுமே கவர் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள். இங்கிலீஷுமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வரும். பார்த்துக்கங்க. மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.